உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஊர்க்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்கல்ல, நம்ம பூஜை ஆரம்பிச்சிட வேண்டியதானே? யாருக்காக வெயிட் பண்றோம்? அம்மா, நம்ம குலதெய்வம் குடியிருக்கிறது இந்த ஊரா இருந்தாலும் அது பிறந்தது பக்கத்து ஊருமா. அந்த ஊர்ல இருந்து தாய் வீட்டு சீர் வரும். அந்த சீரை வச்சுதான் நம்ம அம்மனுக்கு பூஜையை ஆரம்பிப்போம். இப்ப இந்த சீரை எடுத்துக்கிட்டு என் மாமா சக்திவேலு பெரிய பையன் இருக்கான்ல சரவணன், அவன் வந்துட்டு இருக்காம்மா. ஓ, பெட்டி வந்துருச்சு. பக்கத்து ஊர்ல இருந்து சரவணன் வந்துட்டு இருக்காரு. தாய் வீட்டு சீரோட சரவணன் வந்துட்டாரு. இதோ विनोदिनी नंदनुते गिरिवर विंध्य शिरोधिनी वासिनी विष्णु विलासिनी विष्णुनुते भगवति देशिति कंठ कुरुंबिनी कुरुंबिनी भूरि कृते जय 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 महिषासुरमर्दिनी रम्यकपर्दिनी शैलसुते யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. போங்க இங்க இருந்து. இத மட்டும் வாங்கிக்கோங்க. வேணாம், என் பின்னாடி வராதீங்க ப்ளீஸ். வலி வலி. நில்லு. யோ, யாரியா நீ? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அப்போல இருந்து அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க. அது என் அத்தைய சைட் அடிக்கிறாரு மச்சான். அத்தை? யோ, உன் வயசு என்ன தெரியுமா? அடிச்சு பாட்டே போந்துரும். தம்பி தம்பி, என் வயசுக்கு ஏத்த ஒருத்தங்களை தானே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சின்ன பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன்? ஓ, லாஜிக்கு. யோ, அவங்களுக்கு கல்யாணம் ஆகல தம்பி. அவங்களும் பேச்சுலர், நானும் பேச்சுலர். பேச்சுலரா? எஸ், போத் ஆர் பேச்சுலர்ஸ். கல்யாணம் ஆகாத ஒருத்தங்களை கல்யாணம் ஆகாத இன்னொருத்தர் சைட் அடிக்கிறது தப்பில்லைங்களே தம்பி. எங்க லவ் ரொம்ப ஓல்டு லவ், ஆனா கோல்டு லவ் தம்பி. யோ, உனக்கு இவ்வளவு வயசாகி நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா? இவரு இந்த ஊர் இதே முரளி. புரியல. நாங்க ரெண்டு பேரும் சின்சியரா லவ் பண்ணோம். நடுவில் ஒரு பிரச்சனை, அதனால எங்க அத்தை கல்யாணமே பண்ணிக்காம பேச்சுலராகவே இருந்துருச்சு. இவரும் அப்படியே இருந்துக்கிறாரு. சரி, அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் சொல்லிக்கிட்டீங்களா இல்லையா? ஐயோ, அதெல்லாம் நாங்க சொல்லிக்க மாட்டோம். 80ஸ்ல இதெல்லாம் தெய்வ குத்தமா இருந்திருக்கும். தெய்வீக காதல் அப்படிதானே? ஆமா. ஏங்க, அவங்களும் பேச்சுலரா இருக்காங்க, நீங்களும் பேச்சுலரா இருக்கீங்க. போய் நேரா பேசி லவ் சொல்லி ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா? சும்மா இப்படியே இருந்துட்டு இருக்கீங்க. தேவையில்லாம கண்ணாடி வேலையில மல்லிகைப்பூ வேற. ஏங்க, கொஞ்சம் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாற வேண்டாமா? வள்ளிய பார்த்தாலே
எனக்கு பதட்டமா இருக்கு. காதல்ல பதட்டப்பட்டா கடைசி வரை வேடிக்கை தான் பார்க்கணும். ஆ, தைரியமா போய் சொல்லுங்க. ஆ, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? பிரச்சனை இல்லாம நினைச்சது நடக்குமா? கான்ஃபிடன்ஸ். இங்க பாருங்க, அவங்களுக்கு உங்க மேல லவ் இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் வராது. அது இருக்கு தம்பி. அப்புறம் எதுக்குங்க வெயிட் பண்றீங்க? போங்கங்க. தம்பி, ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரின்னு சொன்னீங்களே, இந்த முல்லைக்கு பதிலா ரோசா பூ கொடுக்கவா? அதுவும் பழசுதான். பட் இன்னும் அது கிரேஸ் குறையாம ஓடுது. ட்ரை பண்ணுவோம். தேங்க்ஸ் மாப்ள. உடனே மாப்பிள்ளன்ட்டாரு. எங்க இருந்தியா வரீங்க? என்ன மாப்ள, ஆ, லவ்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் போலயே. அட்வைஸ் பின்ற? அப்கோர்ஸ். டேய், கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினவன் தானடா நீ. நம்ம செஞ்ச வேலை ஊர் பூரா தெரிஞ்சிருச்சு. உன்னை பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும் மச்சான். நல்லா ஃபேமஸா இருப்போம் போல. டேய், இப்போ உன் ஒய்ஃப் உன்னை லவ் பண்ணுதா? இவர் பழைய இதே முரளி, அவ கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷன். லவ் உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பா, வெளியே மட்டும் சொல்லவே மாட்டான். டேய், திரும்பி பார்த்தாலே லவ் நினைக்கிற 90s கிட்ஸ் தானடா நீ. நீ அவனை கலாய்ச்சிட்டு இருக்க மாப்ள. சரி, அவளுக்கு இன்னும் உன் மேல லவ் வராம கூட இருந்திருக்கலாம்ல. எதுக்கும் இன்னொரு 10 வருஷத்துக்கு வெயிட் பண்ண ரெடி ஆயிக்க. மச்சான், மச்சான், காதல்ல பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் மச்சான். நம்பிக்கை விட்டுறாத. ஆல் தி பெஸ்ட். 10 வருஷமா? 10 மாசத்துக்கே படாத பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன். இருக்காது, அவன் நம்மள லவ் பண்றான். உன்னை நம்ம ஊருக்காரன்னு சொல்றதுல பெருமையா இருக்க. சின்ன குடும்பத்துல பிறந்து உழைப்ப மட்டுமே நம்பி சென்னைக்கு போய் உழைச்சி இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஜவுளி கடைக்கு ஓனர் ஆயிட்ட. பெரிய விஷயம்யா. எப்பா இளவட்டங்களா, குடிச்சிட்டு வெட்டியா ஊரை சுத்திட்டு இருக்காம வாழ்க்கையில எப்படி முன்னேறணும்னு இதோ நம்ம ராமச்சந்திரனை பார்த்து கத்துங்கப்பா. ஆமாமா, அவரை பார்த்து எல்லாரும் கத்துக்கங்க. மத்தவங்கள நம்ப வச்சு எப்படி கழுத்தறுக்கணும்னு அவரை தவிர வேற யாராலையும் சொல்லி தர முடியாது. எத்தனை குடும்பத்தை கெடுத்துட்டு இப்படி பெரிய ஆளானாரோ யாருக்கு தெரியும்? யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க? ஏய் நிறுத்துடா. இதோ நிக்கிறாளே உன் பொண்டாட்டி, அவ கழுத்துல நீ எப்படி தாலி கட்டின? எங்க பையனுக்கு கட்டி கொடுக்கறதா உங்க அப்பா வாக்கு கொடுத்துட்டு கடைசி நிமிஷத்துல உன்னை தாலி கட்ட வச்சு எங்களை ஏமாத்தினார்ல. அந்த ஆள் இவனுக்கு அப்பனா இல்ல மாமாவான்னு தெரியல. ஏய், யார பார்த்து என்ன பேசுற? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.